மருத்துவம் நமக்கு அடிப்படையான விஷயம் தானே. அப்போ அந்த மருத்துவத்துக்கு அடிப்படையே ஜாதகம் சொல்றாங்க. ஜோதிடம் போய் பார்த்ததால கல்யாணம் ஆச்சா, இல்லாட்டினா நான் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டேன். அப்போ நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தெல்லாம் ஏன் போய் ஜோதிடம் பார்க்க முடியல? தோஷம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் அதுக்கான பரிகாரம் சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுற விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படின்ற அந்த விஷயத்த நம்ம எஜுகேட் பண்ணல இன்னும். அது எதுக்கு முதல்ல திருமணம் ஏன் பண்ணிக்கணும், அது வந்து எதனால முக்கியம் அப்படின்ற விஷயத்த எஜுகேட் பண்ணலை. திருமணம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல திருமணம் மட்டும் இல்லை, வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், கல்யாணம் ஆகணும், எல்லாத்துக்குமே என்னன்னா வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இந்த பதிவில் எண்ணியல் மருத்துவ ஜோதிடர் தமிழ்பாலன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவாக ஜாதகம் அப்படின்றது ஏன் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஜாதகம் அப்படின்றது நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறது. என்னுடைய இதை பொறுத்த வரைக்கும் மருத்துவத்துடைய அடிப்படை தான் ஜாதகம். இப்போ மருத்துவன்றது வாழ்வியலுடைய அடிப்படை தான். இப்போ அப்படின்னும் போது எப்படி நமக்கு ஒரு அடிப்படையாக உணவு இருப்பிடம் சொல்லி நம்ம சொல்கிறோமோ, அதே போல் ஜாதகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நமக்கு தேவையான ஒரு விஷயந்தான். மருத்துவம் நமக்கு அடிப்படையான விஷயம் தானே. அப்போ அந்த மருத்துவத்துக்கு அடிப்படையே ஜாதகம் சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட. அப்போ கண்டிப்பாக நம்ம ஜாதகம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ உங்களுக்கு ஏன் ஜாதகம் பார்க்கணும்னு கேட்டீங்க இந்த கேள்வி. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஸோ மருத்துவம் ஏன் பார்க்கணும் அப்படின்ற கேள்விக்கு என்ன பதிலோ அதே தான் ஜோதிடம் ஏன் பார்க்கணுன்றதோ. மருத்துவம் நம்ம ஏன் பார்க்குறோம்? இப்போ ஒரு சில பேருக்கு உடல்ல ஏதாவது கோளாறு வருது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் தீராம இருக்குன்னா போய் ஒரு டாக்டரை பார்க்குறாங்க. உடம்பு சரியில்லைன்னா பார்க்குறாங்க. நல்லா இருந்தால் கூட பார்க்குறாங்களா? அதுக்கு பேர் என்ன? மைட் பி அவங்க ஃபேமிலி டாக்டராக இருக்கலாம். ஓகே, ஃபேமிலி டாக்டராக எதாக இருக்கலாம், எது ஒன்றா இருக்கலாம். ஆனால் எப்போ பார்க்குறது ரொம்ப நல்லது தெரியுங்களா? உடம்பு நல்லா இருக்கும்போதே போயிட்டு அவங்க ஃபியூச்சரில் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு போயிட்டு ஒரு கன்சல்டேஷன் பார்ப்பாங்க, ஒரு கன்சல்டேஷன் எடுத்துப்பாங்க இல்லையா? அதே போல் தான் ஜோதிடமும். நீங்கள் பொதுவாக எல்லாருமே நோய் வந்தால் தான் மருத்துவத்துக்கு போகிறோம், முடியாமல் இருந்தால் தான் ஜோதிடமும் பார்ப்பாங்க. அது சரிதான். ஆனால் அதை விட பெட்டராக என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க இப்போ ஒரு நிறைய பணம் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் தான் அவங்க சேவிங்ஸ் பற்றி யோசிக்கணும். அந்த டைம் தான் அவங்க எதிர்கால திட்டமிடல் பண்ணணும். அவங்கள்ட்ட எதுவுமே இல்லாதப்பவும் பிளானிங் மட்டும் தான் பண்ண முடியும். அவங்கள்ட்ட பணம் இருக்குன்னா அதுக்கப்புறம் அந்த வீடு கட்டலாமா, கார் வாங்கலாமான்னு பிளான் பண்ணலாம். அதே போல் தான் ஜோதிடம் எப்போ பார்க்கணும் அப்படின்னா, அவங்களால முடியாதப்போ பார்க்குறது ஓகே. ஆனால் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க, ரொம்ப திடமாக இருக்கீங்க அப்படின்னா இது நிலைச்சி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஜோதிடம் பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, மருத்துவத்தின் அடிப்படை தான் ஜோதிடம். அதனால் மருத்துவத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே முக்கியத்துவத்தை ஜோதிடத்துக்கு கொடுக்கலாம். ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்போ பொதுவாக நிறைய பேருக்கு ஜாதகத்துக்கு மேலே நம்பிக்கை இருக்காது. நான் ஏன் இதை பார்க்கணும், நல்லதோ கெட்டதோ நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் லைஃப்லன்ட்டு போயிடுவாங்க. அவங்க கூட நிறைய விஷயத்தை தாண்டி வந்துடுவாங்க. ஆனால் ஜாதகத்தை ரொம்ப பார்க்குற மக்கள் தான் ஒரு சில பர்டிகுலர் விஷயத்துக்குள்ளேயே சிக்கிக்கிறாங்களே. அதாங்க மோஸ்ட்லி எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ஜோதிடத்தை நம்புறீங்கே இல்லை சரிங்களா? இப்போது இன்றைக்கி புதன்கிழமை, இதை நீங்கள் ஜோதிடத்தை நம்பினாலும் அதான் புதன்கிழமை, நம்பலனாலும் அதான். இதை எதுவும் மாற்ற முடியாது. இது கடந்து போயிடுறது தான். இப்போ என்னன்னா, இந்த ஜோதிடத்தை நம்பாதவங்க அப்படின்றவங்களுக்கு இந்த நாளைக்கு இந்த பிரச்சனை அப்படின்னா வச்சுக்கேன், அவங்களுக்கு அந்த பிரச்சனையை பற்றியான கவலை கிடையாது, சந்தோஷத்தை பற்றின கவலையும் கிடையாது. அவங்க ஒரு லைஃப்பை வாழ்கிறாங்க. பட் ஆனால் இப்போ ஜோதிடத்தை நம்புறவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ நாளைக்கு எனக்கு வரவுன்னு அப்படின்னு அவங்க நம்பிட்டாங்கன்னா அந்த வரவு சார்ந்த எண்ணம் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், எண்ணம் போல வாழ்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுதான் உலகம் முழுக்க இயங்கிட்டு இருக்கு. பிரபஞ்சமே அதே தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய எல்லா நூல்களும் அதுதான் சொல்லுது. அப்போது நீங்கள் வரவு ஜோதிடத்தில் இருக்குதுன்னு நீங்கள் அந்த எண்ணம் உங்கள் மைண்டில் ஓட்டிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் செய்கிற வேலையில் சம்பாதிக்கக்கூடிய சிந்தனைகள் அதிகமாக உங்களுக்கு வரும். அப்போ அதுக்கான ஃப்ரீக்குவன்சி வேலை செய்யும். ஸோ அதான் அடுத்த ஃப்ரீக்குவன்சி பற்றி தான் நான் பேசலான்னு வந்தேன். அதுக்கான ஃப்ரீக்குவன்சி வேலை செய்யும்போது அது உங்களுக்கு வரவை கொடுத்துரும். இப்போ அதே ஜோதிடத்திலேயோ இல்லை நீங்கள் உங்கள் எண்ணத்திலேயோ நாளைக்கு செலவு அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எது எதெல்லாம் செலவோ அது மைண்டில் ஓடும். அப்போ அந்த ஃப்ரீக்குவன்சி வேலை செஞ்சு அதை கொடுத்துரும். இவ்வளோதான். உங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் கொடுக்கறது உங்கள் எண்ணங்கள் தான்.
அந்த எண்ணங்களை தூண்டுறதுக்கும் இயக்கிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த கிரகங்கள் காரணமாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ எல்லாமே இயக்கம்தான். அதில் அந்த ஃப்ரீக்வன்சின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு அவங்களுக்கு எந்த அளவு இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இத்தனை டிகிரி காய்ச்சல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து காய்ச்சல் அப்படின்னா ஒரு டிகிரி சொல்கிறோம். நார்மலான பாடிக்கு அதுக்கு ஒரு டிகிரி சொல்கிறேன் இல்லையா? ஸோ அதான் ஃப்ரீக்வன்சி. நீங்கள் ரொம்ப வெல்த்தியாக இருக்கீங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உடலும் மனசும் ஒரு நிலையில் இருக்கும்ல, அப்போது ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஒரு அலைவரிசை உங்களுடைய உடலில் இருக்கும். இதே நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க, ரொம்ப கவலையாக இருக்கீங்கன்னா அப்போது ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். எந்த ஃப்ரீக்வன்சி நம்ம விரும்புவோம்? நார்மலாக இருக்கிறது, நல்லா இருக்கிறது. அப்போ அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம ஏற்படுத்திக்க முடிஞ்சிச்சுன்னா அப்போ எல்லா நாளும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதுதான். அப்போ அது ஃப்ரீக்வன்சி அப்படின்ற விஷயமும் அதை அடுத்து அதான் பேச வந்தேன். ஜோதிடமும் உங்களுக்கு அதுதான் சொல்லுது. உங்களுக்கு எல்லாமே ஜோதிடமும் மருத்துவம் மேக்ஸிமம் என்னவா இருக்குது, நான் நல்லா இருக்கணும் வழிகாட்டுங்க, அதான். எனக்கு நோய் வந்துச்சு சரி பண்ணுங்க, என் வாழ்க்கை வந்து கஷ்டமாக இருக்குது சரி பண்ணுங்க அப்படின்றதான் அது. அப்போ தாராளமாக அது கண்டுபிடிச்சி அதை நம்ம அதுக்கான வழிமுறையை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நமக்கான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு. ஒரு பொதுவான ஒரு ஜோக்குன்னே சொல்லலாம். மக்களோட கருத்து, சளி பிடிக்குது அப்படின்னா மாத்திரை போட்டால் 7 நாளில் குணமாயிடும், மாத்திரை போடாட்டி 1 வாரத்தில் குணமாயிடும் அப்படின்வாங்க. அதே மாதிரி இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஜாதகத்தில் ஒரு ஜாதகருக்கு வந்து கல்யாண தடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் போய் ஒரு நல்ல ஒரு இப்போ கரெக்டான ஆளை பார்க்குறாரு, ஜாதகம் வச்சு பார்க்குறாருன்னு வைங்களேன். அதை பார்க்கறதுனால அவருக்கு உடனே கல்யாணம் ஆகுமா, இல்லை பார்க்காம விட்டாலே ஆகிடுமா? நீங்கள் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் ஆகிடும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இவரை போய் பார்க்கணுன்றது ஆல்ரெடி இருக்கும், அவ்வளோதான். நம்ம இப்போ நம்ம பேசிக்கிறோம், நம்ம 2 பேர் பேசிக்கணும்னு ஆல்ரெடி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா கூட ஆல்ரெடி அது வந்து எழுதப்பட்டிருக்குன்றதை நான் நம்புகிறேன், அவ்வளோதான். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் முன்னாடியே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு முன்னாடியே கொஞ்சம் தெரியறதால அது நல்லதாக இருந்துச்சுன்னா ஓகே, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அதை தாங்கிக்கக்கூடிய ஆற்றலோ இல்லை அதை சரி பண்ணக்கூடிய ஆற்றலோ நமக்கு வந்து ஏற்படுத்திக்க முடியுன்றதான், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து இப்போது ஜோதிடம் போய் பார்த்ததால கல்யாணம் ஆச்சா, இல்லாட்டினா நான் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டேன், சப்பா நீங்கள் கஷ்டப்பட்ட காலத்தெல்லாம் ஏன் போய் ஜோதிடம் பார்க்க முடியல, இல்லை மருத்துவம் கூட வச்சுக்கிங்க ஏன் பார்க்க முடியல? அதான் சொல்கிறேன், அந்தக்கான காலகட்டங்கள் வரணும், அந்த நேரம் காலம் வரும்போது தான் எல்லாமே நடக்கும். அது வந்து 100% உண்மை. இப்போது ஈஸியாக சொல்லணும்னா, நீங்கள் வந்து சக்கரை ஆலைக்கு முதலாளியாக இருப்பார், ஆனால் ஒரு சக்கரை சாப்பிட முடியாது. ஆமாம், விதி. ஓகே சேஸ், அதான் விதின்னு சொல்கிறீங்களா? அதே போல தான் அவர் அரிசி ஆலைக்கு இதாக அரிசி சோறு அவரால் சாப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா அது என்ன தான் அவர் வந்து அந்த ஒரு அதுக்கே ஓனராகவே இருக்கார், ஆனால் அவரால் அதை எடுத்துக்க முடியாது. அதான் விதின்னு சொல்லுவோம். அதே போல தான் நமக்கு தெரியும் இந்த இடத்துக்கு போனால் சரியாயிடுன்னு சொல்லிட்டு, ஆனால் போக முடியாது. அப்போது அதுக்கு நேரம் காலம் வரும்போது தான் அதெல்லாம் நம்ம போக முடியும். அப்படி தான் மருத்துவருக்குமே, எவ்வளோ பெரிய டாக்டர் இப்போ அவருக்கே நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அவர் படித்தது, பட் ஆனால் அவர் லைஃப் ஸ்டைல் வேறையாக இருக்கும். மருத்துவருக்கும் அப்படி தான், ஜோதிடருக்கும் அப்படி தான், ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தான். அப்போ ஒரு இன்ஜினியருக்கு வீடு கட்ட தெரியுன்றதால அவருக்கு சொந்த வீடு இருக்கணும்னு ஏதாவது விதி இருக்கா? இல்லை இல்லை, அது போல தான் அது ஒரு பிராப்தம் இருந்தால் தான் இருக்கும். அவ்வளோ தான், அந்த பிராப்தம் சொல்கிறேன்ல, அது ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயம். நம்ம கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் ஓகே, ஆமாம் நமக்கு இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷம் தான், பட் ஆனால் நமக்கு ப்ரிப்பேர் ஆகும், அவ்வளோதான். அதுதான் வந்து நம்ம ஜோதிடம் சொல்லுது. ஓகே, இன்னொரு சந்தேகம் சார். அதாவது பொதுவாக வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் போய் ஒரு ஜோதிடரை பார்த்தேன், என்னை வந்துட்டு இந்த மாதிரி தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த பரிகாரம் பண்ணு அந்த பரிகாரம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட இந்த எண்ணியல் ஜோதிடத்தில் வந்து இந்த தோஷமெல்லாம் இருக்கிறது நம்புறீங்களா சார்? நிச்சயமாக தோஷம்ன்றது இருக்குது, அதெல்லாம் எதுவும் மறுக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. தோஷம்னா என்னங்க, தடை, அவ்வளோதானே. இப்போ நீங்கள் இப்போ தான் சொல்கிறேன், நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குன்னா இருக்குன்னு தானே சொல்லணும். அது எப்படி இல்லை அப்படின்னு சொல்ல முடியும்? ஸ்பீட் பிரேக் அவசியம் இல்லையா? இருக்கணும், அவசியம் தான், அவசியம். அதே கொஞ்சம் நான் வேகமாக போகிறேன் அப்படின்னும் போது நான் திட்டுவேன்ல, கண்ட நேரத்தில் அந்த பிரேக் இதெல்லாம் போட்டுட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்பீட் பிரேக்லாம் போடலாமான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஸ்பீட் பிரேக் போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கும், பக்கத்தில் குழந்தைங்க இருப்பாங்க, நீங்கள் இந்த இடத்துல மெதுவாக தான் போகணும்னு சொல்லிட்டு. அதே போல் தான் தோஷம் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு, எல்லாத்துக்குமே உண்டு. ஆனால் அது ஒரு காரணத்தோடு இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் இதையும் சேர்த்திங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கு, ஓகேவா? சர்க்கரையும் எலுமிச்சையும் சேர்த்தோம்னா அது எலுமிச்சை ஜூஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, அதே போல் தோஷம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் அதுக்கான பரிகாரம்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுற விஷயங்கள் இருக்குது இல்லையா? அது வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்றது தான் என்னுடைய இது. அதாவது சில பேர் வந்து அதான் சொல்கிறேன், இப்போ அது ஜோதிடமாகட்டும் மருத்துவமாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் நல்லது இருக்கும், அதை எப்படி வந்து நல்லது எல்லாத்துக்கும் பயன்படுத்தலான்னு யோசிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதே போல தான் ஜோதிடத்திலையும் பரிகாரன்ற பேரில் நிறைய செலவு பண்ணி அவங்க மன கஷ்டத்தை கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. அது தனிப்பட்ட விஷயம். ஆனால் தோஷம் அப்படின்றது உண்மை, அதுக்கு பரிகாரம்ன்றது உண்மை. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே எழுதப்பட்டதை நம்மளால் மாற்ற முடியாது, அப்புறம் எப்படி பரிகாரம் வேலை செய்யணும்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பரிகாரம் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நமக்கு தெரியுது
அதனால் அதை தாங்கக்கூடிய ஆற்றலை நம்ம வந்து எடுத்துக்கலான்றதான் பரிகாரம், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ தோஷம் இருக்கிறது உண்மைதான். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பிறக்கும்போது இந்த ராசி இந்த நட்சத்திரம்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ ஒவ்வொரு ராசிக்கு ஒரு குணம் இருக்கும், அடிப்படை குணம். அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா சரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ காமனாக நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சர்ப்பதோஷம். சர்ப்பதோஷம் இருந்தது, நான் காலாஸ்திரிக்கு போனேன், ஸோ அங்கே போய் ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணேன், எனக்கு உடனே கல்யாணம் வந்து நிச்சயமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் தோஷம் இருக்கா இல்லைன்னு கேட்டிங்க, இருக்குது. சர்ப்பதோஷம் ஆகட்டும் இல்லை செவ்வாய் தோஷம் ஆகட்டும் எது வேணாலும் இருக்கட்டும், அதற்குரிய பரிகாரத்தை அவங்க முறையாக பண்ணும்போது சரியாயிடும். இப்போது காலங்காலமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறது ஒரு பரிகாரமாக இருந்துச்சு. நம்ம அது எதுவுமே நம்ம வந்து இப்போ நம்ம சொல்லவே இல்லை. இப்போ மருத்துவத்துக்கே வரேன். நீங்கள் மருத்துவத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா காலங்காலமாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது விட்டமின் டேப்லெட் எடுத்துக்கிறோன்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி தான் அது விட்டமின் டேப்லெட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க உணவாக எடுத்துருப்பாங்க, உணவாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த உணவில் இந்த விட்டமின் இருந்துச்சு. ஆமாம், இன்றைக்கி அந்த உணவை கண்டுபிடிச்சி அதை நீங்கள் விட்டமின் சொல்லி அதை ஒரு டேப்லெட் ஃபார்மில் கொடுக்குறீங்க. ஸோ அவ்வளோதான். அதே போல் இந்த தோஷம் பரிகாரம் அப்படின்றதுக்கும் அதற்கான ஆற்றல் அந்த இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் சர்ப்பதோஷம் சொல்லும்போது ராகு கேது, அந்த ராகு கேது சம்மந்தப்பட்ட விஷயங்களை சரி செய்வதற்கான அந்த எனர்ஜி, இப்போ தான் சொன்னேன் ஃப்ரீக்குவன்சி, நான் திரும்ப சொல்கிறேன் ஃப்ரீக்குவன்சி, இந்த எனர்ஜி இங்கே இருக்குது. அந்த இடத்துல போனீங்கன்னா சரியாயிடும். அவ்வளோதான் விஷயம், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் மதுரைக்கு போனால் தான் மதுரை மீனாட்சி பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் யூஎஸில் போய்ட்டு மதுரை மீனாட்சி பார்க்க முடியாது. நீங்கள் வேணால் அதை விட பெருசாக வேணால் கட்டிக்கலாம். ஆனால் மதுரை மீனாட்சி எங்கே தரிசிக்க முடியும்? அந்த ஊரில் தான். அதே போல் தான் ஒவ்வொரு இந்த யூனிவர்ஸில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கிற இடங்கள்னு ஒன்று இருக்கும். அது ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கோளுக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது. அப்போது சர்ப்பதோஷம் போது ராகு கேது அப்படின்றதால அது அந்த இடத்துல போயிட்டு சரி பண்ணிட்டு வராங்க. முறையாக பண்ணும்போது தாராளமாக அது சரியாயிடும். அதான் சொல்கிறேன், நமக்கு ஒரு தடை இருக்குது. இப்போ உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது, உடலில் சளி இருக்குது, அதான் மெயின் பிரச்சனை. சளி இருக்கும், ஆனால் என்கிட்ட பணம் காசு இருக்குது, நான் எப்போ வேணாலும் தூங்குவேன், நான் என்ன வேணாலும் சாப்பிடுவேன் அப்படின்னா இன்னும் அது சளி 2 மடங்கு ஆகிடும். நான் கொஞ்சம் அதை கொஞ்சம் ஓகே யோசித்து பார்த்துட்டு என்ன பண்ணலாம், இந்த சளியை எடுத்துட்டா என்னுடைய உடம்பு நல்லாயிடும் அப்படின்னா அதற்கான முயற்சி பண்ணலாம். கிட்டத்தட்ட தோஷமும் அப்படி தான். நமக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது எடுக்க ட்ரை பண்ணலாம். இது வந்து காலங்காலமாக பின்பற்ற முறை. இப்போ அதே தான் என்ன சொல்கிறேன், அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது அப்படின்ற அந்த முன்னோர்கள் சொன்னபடி எண்ணியல் விதிப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, ராகு கேது சம்மந்தப்பட்ட பரிகாரம் அப்படின்னும் போது அதற்குரிய வண்ணம், அதற்குரிய உணவு, அதற்குரிய காரகத்தன்மைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இன்னும் எளிமையாக அதை சரி பண்ணிக்க முடியும்னு நான் சொல்கிறேன். இப்போது இந்த தோஷம் அப்படின்றது வந்து எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, நம்மளோட மூதாதையர்கள், அதாவது பாட்டி அம்மா அந்த மாதிரி அந்த லீனேஜ்லேருந்து நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா இந்த லீனேஜில் வரதுனால ஒரு குழந்தைக்கு தோஷம் வருதா, இல்லாட்டி பிறக்கிற நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு சில, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் பிரசன்ன ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு, பிறக்கிற நேரத்தில் ஏதாவது ஒரு தப்பான ஒரு டைமில் பிறக்கிறதுனால அந்த குழந்தைக்கு தோஷம் வருதா? இல்லை, பிறக்கிற நேரத்தாலலாம் எதுவுமே கிடையாது. அது இயற்கையாகவே நீங்கள் இந்த நேரத்தில் தான் பிறக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு இருக்குது. சிசேரினா என்னன்னு கூட ஆல்ரெடி இருக்குது. இப்போ தான் சிசேரியன் சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைம் பார்த்துட்டு சிசேரியன் பண்ணிலாம் எடுக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் சிசேரியன் பண்ணி எடுத்தாலும் அந்த செகண்ட் அந்த டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் 9 மணிக்கு எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக 9:05 கண்டிப்பாக அப்போ தான் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ அதாவது எல்லாமே டிஎன்ஏ தான். இப்போ சயின்ஸே சொல்லுது, இந்த மூக்கு இந்த கண் இதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டியோடதுன்னா சயின்ஸ் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதே விஷயம் தான் எதுவுமே. அப்போது ஒரு நல்லது நமக்கு நடக்கும் அப்படின்னா கெட்டதும் நமக்கு அது உண்டு, அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போது கேட்பாங்கல்ல, இப்போது ஒரு சுகர் பேஷண்ட் அப்படின்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அப்போது வீட்டில் யாருக்காவது இருந்தாலும் இங்கே வரும் அப்படின்னு சயின்ஸ் ஒத்துக்கும் போது ஜாதகத்திலேயே அது அஃபெக்ட் ஆக தான் செய்யும். அப்போ அதை சரி பண்ணிக்கலாம். எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, அவருடைய உடல்நிலை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு அந்த நேரத்தில் அவர் என்ன எடுக்காமல் விட்டதால் சரியாகலையோ இப்போ அதை எடுத்துகிட்டு சரி பண்ணிவிடுவாங்க நோயில். அதே தான் ஜாதகத்துக்குமே. ஸோ அது கண்டிப்பாக டிஎன்ஏ அஃபெக்ட் ஆக தான் செய்யும். அது வந்து பாரம்பரியத்துக்கும் அது கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. இப்போது இன்னொரு விஷயம், கடவுள் எல்லா இடத்துலையுமே இருக்கார் இல்லையா? இப்போது ஒருத்தவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதிடர் வந்து ஒரு ஜாதகருக்கு சொல்கிறாங்க, உனக்கு இந்த பிரச்சனை இருக்குப்பா, நீ இந்த கோவிலுக்கு தான் போகணுன்றாங்க. அவர் வந்து இங்கே சென்னையில் இருக்காருன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு, நீ ஹைதராபாத்தில் இருக்க இந்த கோவிலுக்கு போய் நீ தரிசனம் பண்ணு அப்படின்வாங்க. பாவம் மக்களும் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த மாதிரி போய் பண்ணுவாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, முருகர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது இங்கே இருக்க முருகர் கோவிலை வச்சு பண்ண முடியாதா? ஏன் அந்த ஊருக்கு தான் போகணுமா என்ன? அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃப்ரீக்வன்சின்னு ஒரு விஷயம் சொன்னேன். எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கார், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்களா? ஆனால் இப்போ நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பார்க்குறீங்க, இந்த உலகத்தில் நிறைய வீடு இருக்குது, உங்கள் சொந்த வீடு எங்கே இருக்குது?
என் வீடு எங்க இருக்கோ அங்கதான் இருக்கும். அதானே, அங்கதான் நீங்க தூங்க முடியும். எல்லா வீட்லயுமே தூங்க முடியுமா? இல்ல, தூங்க முடியாதுல்ல. அதே போலதான் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா சீக்கிரம் சரியாயிடும். அதுக்காக இன்னொரு வேற ஒருத்த வீட்டில் தங்க முடியாதா என்ன? முடியும். நீங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் தங்கலாம், கேட்டு தங்கலாம், இல்லை ரெண்ட்டுக்கு தங்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் சொந்த வீடு மாதிரி வராது இல்லையா? அது போல தான் எல்லாமே. எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கார். அது அவரை பற்றி கடவுள் வந்து நீங்கள் இருக்கீங்களா இல்லைன்னு கூட கேட்கறது கிடையாது. ஜோதிஷம் பார்க்க சொல்லலை, மருத்துவம் பார்க்க சொல்லலை. அது தனிப்பட்ட விஷயம், இருக்காரா இல்லையான்ற தாண்டி அது பிரபஞ்சம், இறைவன் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஸோ பவர் இஸ் பவர், அவ்வளோதான். அந்த பவரை எப்படி எடுத்துக்கிறாங்க, அந்த கிரகங்கள் என்னவா வேலை செய்யுது அப்படின்றதான். அப்போ பரிகாரம் அப்படின்றது கண்டிப்பாக வேலை செய்யும். அது கூட இவங்க கண்டுபிடிச்சது தானே. இந்த கோயிலுக்கு போனால் சரியாகும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? அந்த கோவிலில் இந்த பவர் இருக்கா, இந்த ஃப்ரீக்குவன்சி இருக்கான்னு அவங்க செக் பண்ணியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, திடீர்னு இப்போ நிறைய நடக்குது, யாருமே பார்த்துருக்க மாட்டோம். திடீர்னு ஒரு மரத்துக்கடியில் ஒரு சாமியார் உடனே உருவாயிடுவார். ஸோ இந்த சாமியார்கிட்ட போனால் நல்லது நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போது இவ்வளோ நாளாக அந்த மரம் அங்கே தான் இருந்துச்சு, அந்த இடம் அங்கே தான் இருந்துச்சு. அந்த இடம் எப்படி இன்றைக்கி திடீர்னு ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, அந்த இடத்துக்கு போன அந்த நபர் அவர்கிட்ட இருந்த அந்த ஆற்றல், அந்த வைப்ரேஷன் இல்லை அவருக்கு அந்த இடம் தெரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஸோ எல்லா இடத்துலையும் வைப்ரேஷன் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே, ஆமாம் இப்போ காசி ராமேஸ்வரம் போனால் தான் புண்ணியமா அப்படிலாம் கிடையாது. காசி ராமேஸ்வரத்தில் என்ன பண்ணுமோ அது எங்கேயும் பண்ணலாம். அதுக்கு மனசு தான், அதான் மனம் சம்மந்தப்பட்ட விஷயமா மாறும்போது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளதே நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை. ஏன்னா எல்லா கிரகமும் உங்கள் உடலே இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பித்து அதை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா நீங்கள் பரிகாரம் பண்ண வேண்டியதில்லை, ஜோதிடம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா சாமானிய மனிதர்களுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தையும் பார்க்கணும், வேலையும் பார்க்கணும் போது அவங்களுக்கான அந்த எனர்ஜி இல்லை அப்படின்னும் போது அந்த எனர்ஜி ஆல்ரெடி எங்கே இருக்கோ அங்கே போய் அதை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் பரிகாரம்ன்றது, வேறு எதுவுமே கிடையாது. இன்னொரு சந்தேகம் சார், பொதுவாக இப்போ நிறைய பேர் இப்போ பார்த்துட்டு இருப்பாங்க இந்த பதிவை. ஒரு சில பேருக்கு வந்து 40 வயசு ஆயும் கல்யாணம் ஆகாமல் இருக்கும். ஸோ பொதுவான இந்த பிரச்சனத்தை வச்சு நான் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ பொதுவாக இப்போ நிறைய பேருக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா அவங்க என்ன ஒரு சின்னதாக எளிமையான பரிகாரம் ஒன்று சொல்லுங்களேன். அதாவது நீங்கள் இந்த ஆண்டு சொல்கிறீங்களா இல்லை பொதுவாக கேட்குறீங்க? பொதுவாக கேட்குறேன். 80s 90s அண்ட் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு கூட கல்யாணமே ஆகாமல் இருக்கும், ஏதாவது ஒரு ரூபத்தில் தடை வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு ஏதாவது ஒரு சிம்பிளான பரிகாரம் சொல்லுங்கள். இல்லை, இப்போ ஜோதிட ரீதியாக பரிகாரம் நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முதல்ல நான் வந்து அரசியல் ரீதியாகவோ இல்லை நம்ம வரலாறு ரீதியாகவோ சொல்லணும் அப்படின்னா இந்த கல்யாணம்ன்ற விஷயத்தை பற்றி நம்ம என்ன எஜுகேஷன் கொடுத்துருக்கோன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போது 90s கிட்ஸ் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் ஒரு ஓகே ஆமாம் அப்படின்னு வருதுல. என்ன ரீசன்? ஏதோ ஒன்றாலும் தாங்கிப்பாங்கன்னு. அவங்க தாங்கிப்பாங்கன்னு அவங்கள்ட்ட அவங்க சொன்னாங்களா? இல்லை. ஆனால் இவங்களா ஒரு கிரியேட் பண்ணாங்க, அப்படி தான். இப்போ கல்யாணம் அப்படின்னாலே ஒரு காலகட்டத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே இந்த வயசில் கல்யாணம் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ரொம்ப இள வயசில் கல்யாணம்ன்றது தப்பு தான், நம்ம எதுவும் சொல்லலாம். ஆனால் அவங்க என்ன காலகட்டத்தில் அது முடிவு பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போது திருமணம் அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம எஜுகேட் பண்ணல இன்னும். அது எதுக்கு முதல்ல திருமணம் ஏன் பண்ணிக்கணும், அது வந்து எதனால் முக்கியம் அப்படின்ற விஷயத்தை எஜுகேட் பண்ணலை. அதனால் முதல்ல இது நடந்துக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். இதுக்கு பின்னாடியும் ஜாதகம் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் இந்த வருஷம் அப்படி தான் நடக்கும், இந்த 100 வருஷம் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அது உலகியல் ஜோதிடம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது முதல் விஷயம் எஜுகேட் பண்ணலை அப்படின்ற விஷயம் தான். ரெண்டாவது, திருமணம் நடக்கணும் அப்படின்னா முதல்ல திருமணம் மட்டும் இல்லை, வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், கல்யாணம் ஆகணும், எல்லாத்துக்குமே என்னென்னா ஆசைப்படணும். இப்போ ஒரு நபர் இருக்காருன்னா அவர் ஆசைப்படணும். நமக்கு வீடு வாங்க ஆசை இருக்கும், கார் வாங்க ஆசை இருக்கும், கல்யாணம் பண்ணிக்க ஆசை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 190 பேருக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு பயம் இருக்கும், அதில் பயம் இருக்கும். அது சில பேருக்கு பயம், சில பேருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டோம். கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்கு 2 காரணம் சொல்லுவாங்க. ஒன்று, நான் மற்றவங்களுக்காக வாழ்கிறேன், என் குடும்பத்துக்காக வாழ்கிறேன் அப்படின்னு ஒன்று. அப்புறம் நான் மக்களுக்காக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று, எனக்கு அது பிடிக்கல அப்படின்றது. ஸோ இந்த 2 விஷயமுமே வந்து பார்த்திங்கன்னா பொய்யான விஷயம் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு எஜுகேட் பண்ணலைன்றது தான். திருமணம்ன்ற பற்றி எஜுகேட் பண்ணலை. ஸோ அது முதல்ல ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ அது வந்து அரசு சம்மந்தப்பட்ட விஷயம் பண்ணிக்கிட்டோம். நான் பொதுவான பரிகாரம் முதல்ல என்ன சொல்கிறேன், உங்களுக்கு திருமணம் ஆகணும்னா முதல்ல நீங்கள் ஆசைப்படணும். எப்படி ஆசைப்படணும் அப்படின்னா, எனக்கு ஆகணும் அப்படின்னு நம்பணும். எனக்கு ஆகுமா அப்படின்னாலே அது கொஷின் தான். கடைசி வரைக்கும் அது வந்து தள்ளி போயிட்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது, நீங்கள் எந்த சமயத்தை சார்ந்தவராக கூட இருங்க, நிறைய பழங்கள் சாப்பிடுங்க, பழங்கள் தானம் பண்ணுங்கள். திருமணம் நடக்கணும் அப்படின்னா பழங்கள், இனிப்பு இதெல்லாம் தானம் பண்ணுங்க, சாப்பிடுங்க, திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும். ரொம்ப எளிமையான பரிகாரம், அவ்வளோதான். இல்லை தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா என்ன கோயிலுக்கு போகணும் என்ன போகணும்லாம் சொல்ல முடியும். பொதுவான பார்த்தீங்கன்னா இனிப்பு நிறைய எடுத்துக்கலாம், பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம். அதை வந்து தானம் கொடுங்க. குறிப்பாக ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு தானம் கொடுங்க, பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு தானம் கொடுங்க. உங்களுக்கு திருமணம் சார்ந்த தடைகள்லாம் நீங்கிடும். மிக சிறப்பு சார். மேலும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தமிழ் பாலன் சார்கிட்ட பேசி நம்ம நிறைய பதிவுகள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.
வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம். 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.